தமிழ்நாடு தேர்தல் காலம் சூடு பிடித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். ஏப்ரல் 14க்குள்ளே நிறைய தலைவர்களுக்கு பிரச்சனைகள், சட்ட சிக்கல்கள், தேக ஆரோக்கிய குறைபாடுகள், நிறைய குழப்பங்கள், நிறைய வேட்பாளர்கள் அணி மாறுவது, மது மாறுவது, ஒரே சிக்கலாக இருக்கும். எல்லா கணிப்பும் ஃபெயிலியர் ஆகும். ஏப்ரல் 14க்கு மேலே தான் கணிப்பு சரியாக வரும். சூரியன் எங்கே வரணும்? மேஷத்துக்கு வர வரைக்கும். ஏன்னா எல்லா தலைவர்களுக்கும் அப்படி தான். புதிய கட்சி நடிகர் விஜய் இதெல்லாம் பெரிய அளவுக்கு ஆட்டங்க பேசப்படும். நான்ஸ்டாப் ஆகிடும் அவருடைய டெவலப்மெண்ட்டெல்லாம். அவரது அந்த பயணங்கள்லாம், அந்த சுற்றுப்பயணம்லாம் எந்த அளவுக்கெல்லாம் கோஆப்ரேட் ஆகும்னு தெரியாது. நிறைய துர்மரணங்கள்லாம் ஏற்படும் அவரது கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா. ஏன்னா இந்த பேர் கெடுக்கிறதுக்குன்னே நிறைய பேர் ஒத்துழையாமை இயக்கம் செய்வாங்க. ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு எப்படியா இருந்தாலும் ஏப்ரல் 14 வரைக்கும் சூரியன் உதவி செய்யவில்லை. அதனால் ரொம்ப பார்த்துக்கணும். பெற்றோர் பெரியோர்லேருந்தே தொந்தரவு இருக்கும். அதனால் ஆனாலும் தமிழ்நாட்டில் பெரும் புரட்சிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நடிகர் விஜய்து. அதெல்லாம் நடக்கும். நான் ஏற்கனவே சொல்லின்னு தான் இருக்கேன். அது எந்த லெவலுக்கு அவர் மற்ற அரசியல் தலைவர்களை போல தனக்குன்னு உள்ள பிஆர்ஓக்களையும் ஆர்கனைசேஷனையும் எப்படி கான்சன்ட்ரேட் செய்ய போகிறார், அதுதான் அவர் பார்க்கணும் வேண்டியது. வலிமையான ஒரு எதிர்காலம் அவர் ஜாதகத்தில் நீச்சபங்க ராஜயோகம் என்பதனால் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு அவர் இறங்கி கொண்டு போவார் என்றதை 14ஆம் தேதிக்குள் தெரியும்.